வணக்கங்க, என் பேர் பாலாஜி. நான் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். என்னுடைய ஆட்டோ ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.8க்கு 25 ரூபாவும், கிலோமீட்டருக்கு 12 ரூபாவும், காத்திருப்பு கட்டணம் 5 நிமிடத்திற்கு 3 ரூபாய் 50 காசும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது. அந்த ரேட்டில் 2013 இருந்து இன்னை வரையும் அந்த ரேட்டுக்கான மாறுதல் வரலை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செயலி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கி அதுக்கு ஒரு கமிஷனை வாங்கி டிரைவரோடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி பறிக்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு கண்டுக்காமையும் இருக்கு. டாஸ்மார்க் சரக்கு விற்கிறாங்க, சாராய கடை விற்கிறாங்க. சாராய கடை விற்கிறவங்களை பிடிக்கிறதுக்கு முடியுது. ஆனால் இங்கே கள்ளச்சந்தையில் செயலின்ற முறையில் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் இந்த மாதிரி கட்டண கொள்ளையில் ஈடுபடுது. அது கூட முழு தொகையை ஆட்டோ ஓட்டுநர் கிடைக்காம கமிஷன்ற அடிப்படையில் பிடுங்கிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் பேஸ் பார் இங்கே 40 ரூபா போட்டிருக்கிறாங்க, அடிஷனல் கிலோமீட்டருக்கு 14 ரூபா போட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் போகக்கூடிய கிலோமீட்டருக்கு 15 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கான முழு தொகை நம்ம கிட்ட வருதான்னு பார்த்தீங்கன்னா வரது கிடையாது. அதுவே பீக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டபுள் மடங்காக காசு வசூல் பண்ணுறாங்க. எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாதுன்னு ஆட்டோ ஓட்டுநருக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு இடம் ரோடு சரியில்லாமல் இருக்கும், இல்லை ஒரு இடம் ரொம்ப உள்ளே போகிற இடமா இருக்கும். அப்போ அந்த இடத்துல கூடுதலான தொகையை கேட்டு அந்த ஆட்டோ ஓட்டுநர் போவார். ரெண்டாவது, நீங்கள் அண்ணா நகரில் ஒரு சவாரி எடுக்கிறீங்கன்னா சென்ட்ரல் வந்தால் சென்ட்ரலில் நீங்கள் திருப்பி சவாரி எடுக்க முடியாது. எங்கே சவாரி எடுத்தீங்களோ அது வரையும் எம்டியாக தான் போகணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டாண்ட் இருக்கு, அவங்க இங்கே ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் முழுக்க முழுக்க செயலி நிறுவனங்களை நோக்கி போனதுனால இங்கே சாலையில் நிற்கக்கூடிய ஆட்டோக்கள் சவாரி பார்க்க முடியாத சூழ்நிலை, நஷ்டத்தில் இயங்குற மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, செயலி நிறுவனங்களை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சட்டத்தில் கொண்டாங்க. அப்படி சட்டத்தில் கொண்டாடும் போது இங்கே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிலையான பணம் கிடைக்கணும்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. ஒரு கமிட்டி அமைங்க. இந்த பணத்தை முறையான முறையில் அவங்க தரலன்னும் போது அந்த கமிட்டி மூலியமா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி அமைக்கணும். ரெண்டாவது, எல்லா இடத்துலையும் செயலி மூலியம் தான் கால்குலேஷன் போடுறாங்க. வெயிட்டிங் சார்ஜை அவங்க ரன்னிங்கில் போடுறது கிடையாது, காத்திருப்பு கட்டணம் தான் ரன்னிங்கில் போடுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக போட்டு 160 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. ஒரு ரயில்வே ட்ராக்ல போய் மாட்டினாலோ இல்லை சிக்னலில் தொடர்ந்து மாட்டினாலோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராஃபிக் ஆகும்போது அதுக்கான காசு இந்த ஆட்டோ டிரைவருக்கு வரது கிடையாது. இந்த மாதிரி தொடர்ந்து முறைகேடில் இந்த செயலி நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இந்த செயலி நிறுவனங்களை ஒரு கோப்புகளை கொண்டாந்து அவங்கள சட்டத்தை விதிகளை மதிச்சு நடக்கும் மாதிரி கொண்டாடணும். இதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது. ஆட்டோவுடைய செயல்பாடுகளை சரியான முறையில் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது காத்திருப்பு கட்டணம் எதுக்கெல்லாம் வரும்ன்றத தெளிவாக போடணும். அதே மாதிரி ஒரு நிறுவனங்கள் 3 விலையில ஆட்டோ விற்குது. உதாரணம் சொல்லலாம், 2.5 லட்ச ரூபாய் ஒன்று, 3.25 லட்ச ரூபாய் ஒன்று, 3,75,000 ரூபாய் ஒன்று. இப்படி இல்லாமல் ஒரே வாகனம், அது சரியான வாகனம், மக்கள் பயணிக்கூடிய வாகனம், பாதுகாப்பு வாகனமாக தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கணும். அதை தவிர்த்துட்டு வித்தியாசமா பெரிய பெரிய வண்டிகளை கொடுத்து 8 பேரை ஏத்துங்க 10 பேரை ஏத்துங்கன்னு மறைமுகமா கம்பெனி அதை ஊக்கப்படுத்துது. அதுக்கு போக்குவரத்து துறையும் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரி இல்லாம ஒரே ஆட்டோவா அதை நிர்ணயம் பண்ணி பாதுகாப்பான வண்டியா கொடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோ எதுல இருந்து எது வரையும் போகலான்னு ஆர்டிஐல கேட்டிருந்தோம். TN01 அந்த வண்டி எது வரையும் போகலாம். ஏன்னா முன்னாடி இருந்த போக்குவரத்து கமிஷனர் எது வரையும் காஞ்சிபுரம் போகலாம், திருவள்ளூர் மாவட்டம் போகலாம், அரக்கோணம் போகலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கையை ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் தெளிவாக அரக்கோணம்னா எது வரையும் போகலாம், அரக்கோணத்தில் ராணிப்பேட்டைனா ராணிப்பேட்டை எது வரையும் போகலாம், இல்லை காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் எது வரையும் போகலாம், செங்கல்பட்டுனா செங்கல்பட்டில் எது வரையும் போகலான்ற வரைமுறை கிடையாது. அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய மீஞ்சூர் இதெல்லாம் போகலாமான்னா அதுவும் வழிமுறை கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி வரையும் வருது, கும்மிடிப்பூண்டி வரையும் போகலாமான்னா அதுவும் தெளிவாக இல்லை. இதை கேட்டால் எங்ககிட்ட ஆவணமாக பராமரிக்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்டிஐல பதில் தராங்க. அதனால இதெல்லாம் சரியான முறையில் எங்களுக்கு வழிகாட்டுதலோட கர்நாடகாவில் எப்படி ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டான ப்ரப்போசல் ரெடி பண்ணி கொடுத்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணணும்னு கேட்குறோம். அதே போல் இந்த தொழிற்சங்கங்களோட பேசும்பொழுது இந்த செயலி நிறுவனங்களுடைய கட்டணங்களை மொபைலோட ரேட்டு ப்ளஸ் நெட்டுக்காகக்கூடிய செலவு இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி மீட்டரில் ஓடுற ஆட்டோவுக்கும் நெட்டில் ஓடுற ஆட்டோவுக்கும் வித்தியாசத்தை காட்டணும். ஏன்னா இது ஒரு டைம் மாட்டினா 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் வரையும் அந்த மீட்டரை கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஓடிட்டு இருக்கும். 2 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம ஆர்டிஓ செக்கிங் போகும்போது அதை கிராஸ் செக் பண்ணி எடுத்துமே ஆர்டிஓவுக்கு ஓட்டி காமிக்க போறோம். ஆனா செயலி நிறுவனங்கள் அப்படி கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்றதுனால எங்ககிட்ட நெட் இல்லைனாலோ இல்லை ஆப் பக் ஆனாலோ
அந்த கட்டணம் முழுசாக எங்களுக்கு வந்து சேர மாட்டுது. முழுக்க முழுக்க வாடிக்கையாளர் இல்லத்துக்கு அழைத்து செல்வதற்கு மட்டுமே செயலி பயன்படுத்தணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிலோமீட்டர்களை வந்து மீட்டர் மூலியமாக இயக்கிறதுக்கு உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறோம்.